கிளாஷ் இன் இட்டாலியில நடக்க போற பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபஃபெமிக்கான ரீமேட்ச்ல யார் வின் பண்ண போறா குயிக்கா பாத்துடலாம். பிராக் லெஸ்னர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டையே ஃபேக் பண்ணி திருப்பியும் ரிட்டர்ன் ஆகியிருக்காருன்னா அப்ப இந்த வாட்டி அவர் தோத்துட்டாருன்னா உண்மையாவே 5 சேத்துக்கு பிரயோசனம் எல்லாம் போயிடும். ஸோ இந்த முறை நடக்கிற ரீமேட்ச்ல தி ஸ்ட்ராங்கஸ்ட் மூவா இப்போதைக்கு கருதப்படுற ஃபால் ஃப்ரம் கிரேஸை கண்டிப்பா பிராக் லெஸ்னர் கவுண்டர் பண்ண தான் போறாரு. அதை தொடர்ந்து பிராக் லெஸ்னர் ஓபஃபெமிக்கு எஃப்ஐ போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். குறிப்பா பிராக் லெஸ்னர் சமஸ்லாம் வரைக்குமே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த டைம்ல பிராக் லெஸ்னர் பயங்கர ஸ்ட்ராங்கா காட்டியே ஆகணும். அப்பதான் அவருடைய அடுத்த ஃபியூடான கந்தர் கூட போகும்போது கந்தர் வந்து ஒரு பெரிய மலையே ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் பில்ட் ஆகும். பட் இன்னைக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபஃபெமி தான். பிகாஸ் ஓபஃபெமிக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கர மாஸ் ஒன்று இருக்கு. அண்ட் அவர் தான் இனிமே நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஒழுங்கா கவனிச்சு பாத்தீங்கன்னா the next big thing அதாவது இந்த டார்ச்சை பாஸ் பண்ற அப்படிங்கிற விஷயம் வந்து பிராக் தான் பண்ணணும். பட் ரெஸ்ல்மேனியா 42ல அந்த மாதிரி நடந்திருக்காது. எப்படி பிராக்கா முன்னுக்கு வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி இனிமே நீத்தாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரோ அதே மாதிரி ஓபஃபெமிக்கு பண்ணாதான் அது உண்மையாவே ஒரு ஆர்கானிக்கான ஒரு டார்ச் பாசிங் மொமெண்டாவும் இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்கும். அதே சமயத்துல பிராக் லெஸ்னரோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா அதே லெவல்ல டம்மி ஆகாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிராக் லெஸ்னர் ஓபஃபெமி 2 பேருக்கான மாசும் பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படப்பட்டுரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் WWE பிளான் பண்றாங்கன்னா அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி கிளாஷ் இன் இட்டாலியில பிராக் லெஸ்னருக்கு அந்த வின்னை கொடுத்துட்டு இப்ப 2 பேருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு லெவல்ல தான் இருக்காங்க அப்படின்னு காட்டிட்டு எப்படி கோடி ரோட்ஸ் அண்ட் பிராக் லெஸ்னருக்கு கடைசியா 3வது ஒரு மேட்ச் நடந்து அதுல கோடி வின் பண்ணாரோ அதே மாதிரி ஃபைனலா லாஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ஒரு மேட்ச் ஒன்று நடக்க வச்சு அதுல ஓபஃபெமி வின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் சமர்ஸ்லாமுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் இன்னொரு மேட்ச் வந்து கண்டிப்பா பிராக் லெஸ்னருக்கு வேணும்னா அப்ப கண்டிப்பா இந்த ஃபைனல் மேட்ச் நடத்திக்கலாம். ஸோ 2 பேருமே அவங்களுடைய ஃபியூடை முடிச்சுக்கிட்டு ஓபஃபெமி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை தேடி போகலாம். அண்ட் பிராக் லெஸ்னர் கந்தரை தேடி போயிட்டு சமர்ஸ்லாம்ல ஒரு பெர்ஃபெக்டான மேட்சஸ் நடக்கலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டா பிராக் லெஸ்னர் பயலுகளா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாரம். அதே மாதிரி போனஸாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரெடிக்ஷனை நான் வைக்கிறேன். அதாவது கிளாஷ் இன் இட்டாலியில ஓபஃபெமிக்கு பிராக் லெஸ்னர் டேபிளோட சேர்த்து ஒரு எஃப்ஐ போடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கிளாஷ் இன் இட்டாலியில என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் கேட்கறதுக்கு சரி சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம லைக்கை போட்டுட்டு போயிருங்க.